பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 10 வசனம் வரை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களின் ஆயிரம் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகளை எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென். சங்கீதம் 50வது அதிகாரம் 10 சில வசனங்கள் என்ன சொல்லுது? ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன கற்றுத் தருகிறார்? பரிசுத்த ஆவியானவர் ஏன் மூலியமா எனக்குள்ளாக இருந்து செயல்பட்டு உங்களுக்கு என்ன கற்றுத் தருகிறார்? உங்க எல்லாத்துக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மாத்திரமே சரியான புரிதலை உங்களுக்குள்ளாக, இந்த வசனத்தின் புரிதலை அறிந்து கொள்ள முடியும். சகல காட்டு ஜீவன்களும், இந்த உலகத்தை படைச்சவர் தேவன். இந்த உலகத்தை படைத்தவர், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். இங்க நின்று இங்க உங்க முன்னாடி இந்த கேமரா முன்னாடி நிக்கிறேன், உட்கார்ந்துருக்கேன். இந்த ஃபிளஷ், இந்த சரீரத்தை கொடுத்தவர் அவர். இந்த உயிரை கொடுத்தவர் அவர். சுவாசிக்கிற இந்த மூச்சு காற்றை கொடுத்தவர் அவர். அவர்களுக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு பலியிட நம்ம என்னத்தை கொடுக்கறது? இன்னும் கொடுக்க முடியாதுங்க. எல்லாமே அவருடையது. அவருடையதுல இருந்து எடுத்து அவருக்கே எப்படி கொடுக்கறது? அவரு நமக்காக பலியாயி நம்மளுடைய பாவங்களுக்காக பலியானார். என்னுடைய எல்லா பாவங்களுக்காக அவர் பலியாயி ரட்சிப்பு கொடுத்திருக்கார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுத்திருக்கார். பலி எல்லாத்தையும் காட்டிலும் இந்த 5 வசனம் விதமா தான் சொல்லுது. மலைகள் உள்ள பறவைகள் எல்லாவற்றையும் அறிவாருங்க. மலைகள் உள்ள பறவைகள் எல்லாவற்றையும் அறிவார். அவருக்கு பசிக்குதுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? படையில் இடுறோமா? இல்லையே. பசிக்குதுன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? பூமியின் அது நிறைவும் அவருடையது. அவரு எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டு கடாக்களின் ரத்தத்தை குடிப்பாரோ? இல்ல, அதெல்லாம் குடிக்க மாட்டார். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்து. அவருக்கு உகந்த பலி ஸ்தோத்திர பலி. தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு. ஸ்தோத்திரம். ஏன் கிறிஸ்தவர்கள் பொதுவா ஏன் கிரைஸ்ட் ஃபாலோவர்ஸ் பொதுவா ஏன் பார்த்தா ஸ்தோத்திரம் சொல்றாங்க? அது ஒரு பரிசுத்த முத்தங்க. அது ஒரு என்ன சொல்ல, பரிசுத்த முத்தத்தோடு ஒருவர் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸ்தோத்திரம் அப்படின்றது அது. அப்படி சொல்லும் போதில்ல, ஸ்தோத்திரம் அப்படி சொல்லும் போதில்ல, நீங்க அவங்களுக்கும் அதை கனத்தை கொடுக்குறீங்க. ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுனால அங்க முன்னாடி எது பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டவரை முன்னிலையில வச்சு அவரை மகிமைப்படுத்தி அவங்களுக்கு அந்த கனத்தை கொடுக்குறீங்க. ஸ்தோத்திர பலி அதுதான். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்து. உன்னதமானவர்னா அவர் ஒருத்தர் மாத்திரம் தான். அதுக்கு மேல எதுவும் இல்லை. He is the extreme and Lord is extreme and no one else is there beyond that Lord. உன்னதமானவர் அப்படின்னா beyond that there is nothing. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடும் போதில்ல அவர் உன்னை விடுவிப்பார். நீ அவரை மகிமைப்படுத்துவாய். அவர் ஆபத்து காலத்துல அவரை மாத்திரம் நோக்கி கூப்பிடும் போதில்ல நம்மளை விடுவிச்சு அவரை நம்ம மகிமைப்படுத்துவோங்க. அவர் மகிமையான காரியங்களை செய்வார். விசுவாசத்தோட நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அவர் நிச்சயமா செய்வார். உங்களுக்கு முன்னாடி நான் பேசுறேன். நான் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகாருக்கும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா இந்த காலை பொழுதுல உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து, இசப்பா உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து இசப்பா பலியிடுவதை
பார்க்கிலும் தகப்பனே ஸ்தோத்திர பலி. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அதன் உண்மை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்த இசப்பா எங்களுக்கு கற்றுத்தாருங்க தகப்பனே. இசப்பா நீர் இல்லாமல் துணி துளி அளவு கூட இசப்பா இந்த அடுத்த எதுவுமே எடுத்து வைக்க முடியாதுப்பா. உம்முடைய கிருபைக்காக கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. சப்பா நீர் எங்களுக்காக பலியானீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு சப்பா மேலும் மேலும் சப்பா பாவத்தை பெருக்காமல் உன்னதமான உம்முடைய நாமத்தை உயர்த்தி உன்னதர் உம்முடைய கரத்தை பிடித்து சப்பா நீர் எங்களுடைய கரத்தை பிடித்து வழிநடத்தி செல்லுங்க தகப்பனே. சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா ஆபத்து காலத்துல இசப்பா உண்மை மாத்திரமே நோக்கி கூப்பிடுகிற சப்பா அந்த உன்னத அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. எங்களை விடுவீங்க தகப்பனே. சப்பா நீர் எங்களுக்குள்ளாக சப்பா நீர் இசப்பா எங்கள் நிமித்தம் இசப்பா நீர் மகிமைப்பட இசப்பா உமக்கென்று சாட்சியாக வாழ கர்த்தாவே நீர் மகிமைப்படுவீராக. நீர் ஒருவரே எல்லா துதியும் எல்லா கனத்துக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் தகப்பனே. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். சப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பெருகவும் உம்முடைய நாமம் உயரணும். நீர் பெருகவும் நாங்க சிறுகவும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. Thank you.